ஈடியினுடைய கத்தி அமைச்சர் நேரு மீது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை திமுக நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு சிறப்பாக செயல்பட்ட துறைகள் என்ன தெரியுமோ அப்படின்னு கேட்டு ஏதோ பெருசாக சொல்ல போகிறாரு போலன்னு பார்த்தா கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். ஸோ இன்றைக்கி ஈடியினுடைய தரவுகளின்படி 1020 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்திருப்பதாக, முறைகேடாக பணம் வாங்கியிருப்பதாக, ஒரு அரசு வேலை கொடுக்குறேன்னு காரணம் சொல்லி அவங்கக்கிட்டேருந்து இவ்வளோ முறைகேடு நடந்திருப்பதாகலாம் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்கே தாவேக்கான ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணின்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இதை கையில் எடுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் போயிட்டு ஊழல் அமைச்சர்கள் சொல்லி மக்கள் மனதில் பதிவு பண்ணுவாங்க. பாஜக தங்களுடைய ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு எல்லா விஷயத்தையும் அணுகுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி மறுபடியும் இன்றைக்கி அது ஃப்ளாஷ் நியூஸ் ஆகி, பிரேக்கிங் நியூஸ் ஆகி, அது ஒரு பெரிய டிபேட்டபிள் சப்ஜெக்டாகவே மாறி போச்சு. அது என்ன அப்படின்னா, அமைச்சர் நேரு பற்றிய ஒரு செய்தி. அக்டோபர் 27 கடந்த மாதம் அக்டோபர் 27 அன்னைக்கு தமிழக டிஜிபிக்கு இடி தரப்பில் இருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதம் கிட்டத்தட்ட ஒரு 252 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையோடு சேர்த்து வந்துச்சு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நேரு அமைச்சராக இருக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கட்டட நிர்மாணம், கழிப்பறைகள் அமைத்தல், அவுட் சோர்சிங், நபார்ட் அதாவது வேளாண்மை வங்கி மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி திட்டங்கள், தூய்மை பணியாளர்கள் பணிக்கான அவுட் சோர்சிங் ஒப்பந்தங்கள், தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு திட்டங்கள், நீர் குளம் வேலைக்கான ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட டெண்டர்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை ஒரு புகாரை கொடுத்தாங்க. வழக்கு போடுங்க, எஃப்ஐஆர் நீங்கள் போடுங்க அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தலின் அடிப்படையில் இடி கிட்ட இருந்து டைரெக்டாக தமிழக டிஜிபி கிட்ட வந்துச்சு இல்லை, நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுக்கலை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, மீண்டும் அதே மாதிரி 36 நாள் கழித்து இன்றைக்கி இதை அறிவுறுத்தி ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அதே மாதிரி எஃப்ஐஆர் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதில் 1200 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக அதில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் மேல் சொன்ன அந்த லிஸ்ட்லலாம் இதில் என்ன பண்ணியிருக்காரா அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, தனது உறவினர்கள் மூலம் 7.5% 7.5%லிருந்து 10% வரைக்கும் லஞ்சமாக வசூல் செஞ்சுருக்கிறாங்க. அந்த லஞ்சமாக வசூல் செஞ்சதோடு சேர்த்து இது லஞ்சம் மட்டும் இல்லை, அதாவது கமிஷன் மட்டும் கிடையாது, இது கட்சிக்கான நிதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கியிருப்பதாகவும், அப்படி சேர்க்கப்பட்ட பணமே கிட்டத்தட்ட ஊழல் செய்து எடுக்கப்பட்ட பணமே 1020 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி PMLA ஆக்ட் கீழே இந்த பிரச்சனை வருது. 36 நாளுக்கு பிறகு மீண்டும் கடிதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது தமிழக டிஜிபிக்கு. அதே மாதிரி இந்த கடிதத்தில் ஏன்னா ஏற்கனவே 252 பக்கம் ஆய்வு அறிக்கை கொடுத்தாங்கல்ல, அதில் வாட்ஸ்அப் சேட்டு, அதே மாதிரி லஞ்சம் வாங்கின அந்த கணக்கீட்டு பட்டியல் லெட்ஜரு, அதே போல் ஹவாலா மூலம் பண மோசடி நடைபெற்றிருப்பதாகலாம் தொடர்ச்சியாக அந்த சம்மந்தப்பட்ட அந்த அறிக்கையிலே கொடுத்துருந்தாங்க. 252 பக்கம் கடிதத்திலேயே கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆளுக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக 2538 கேண்டிடேட்ஸ், இதில் அலுவலர்களும் இருக்கிறாங்க, அதே போல் இன்ஜினியர்ஸும் இருக்கிறாங்க, அதிகாரிகளும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு தலைக்கு 25 35 லட்சம் ரூபாய். 25 லட்சம்னு கணக்கு பண்ணால் கூட இன்றைக்கி 888 கோடி ரூபாய் அளவுக்கு வருது. ஸோ இன்றைக்கி இடியினுடைய தரவுகளின்படி 1020 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்திருப்பதாக, முறைகேடாக பணம் வாங்கியிருப்பதாக, ஒரு அரசு வேலை கொடுக்குறேன்னு காரணம் சொல்லி அவங்கக்கிட்டேருந்து இவ்வளோ முறைகேடு நடந்திருப்பதாகலாம் கொடுத்தது என்பது மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக உருவாகி இருக்கிறது. தேர்தல் நெருக்கத்தில் தானே வழக்கமாக பாஜக தங்களுடைய ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு எல்லா விஷயத்தையும் அணுகுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதாவது டெண்டரில் முறைகேடு, அதே மாதிரி வேலை கொடுத்ததில் லஞ்சம் 25 35 லட்சம் ரூபாய் அளவுக்கு லஞ்சம் கொடுத்திருப்பதாகலாம் வருகிறது திமுகவினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய நேரு மீது. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் பொழுது அவர் சரி என்னடா சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது 2012, 13, 14, 15 அண்ட் 17 2017 இந்த ஆண்டுகளில்
எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியின் கீழே வந்து தேர்வுகள் நடத்தப்பட்டு கேண்டிடேட்ஸை நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த முறையும் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக எடுத்தமே தவிர இதில் ஊழல் நடப்பதற்கோ இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கோ முகாந்திரமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. சொன்னதோடு சேர்த்து இது பற்றி பத்திரிகையாளர்கள் கேள்வியாக கேட்கும் பொழுது இடியினுடைய அந்த அறிக்கை வந்து அரசுக்கு இன்னும் வரலை, வந்தால் தானே பதில் சொல்ல முடியும்னு சொல்லி அவர் வந்து அந்த கேள்வியை தவிர்த்துட்டு போயிட்டார். ஸோ இது கூடுதலாக எங்கேருந்து அது ஆரம்பிச்சதுன்னு ஒரு கேள்வி வரும்ல. ஆக்சுவலாக நம்ம போன வீடியோவில் நம்ம பேசியிருப்போம், இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இவருக்கான ஸ்கெட்சே கிடையாது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிற நேருவுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் அவரோட நிறுவனத்துடைய வங்கி கணக்குகளை வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடி வந்து ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க. அப்படி வந்து உள்ள 1-2 இடத்துல ஏதோ ஒரு மிஸ் ஆகுதேன்னு உள்ளே ஓப்பன் பண்ண அங்கிட்டு பார்த்தா ஒரு 1020 கோடி ரூபா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருக்கோ வச்ச புரியல வாண்டடாக வந்து நேருவுடைய எலி சிக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி அண்ணாமலை வந்து இன்றைக்கி பேசியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுக ஆட்சியில் வந்து ஊழல் நடக்கிறதுனா சாதாரணமான விஷயந்தான், ஆனால் இந்த ஊழலில் மலை போல் வந்து ஆதாரங்கள் கொட்டி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார். கடந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு சிறப்பாக செயல்பட்ட துறைகள் என்ன தெரியுமோ அப்படின்னு கேட்டு ஏதோ பெருசாக சொல்ல போகிறாரு போலன்னு பார்த்தா, கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இந்த துறைகள் தான் ரொம்ப அருமையாகவே திமுக ஆட்சியில் செயல்பட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தார் அண்ணாமலை அவர்கள். இவர் விமர்சனம் வைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் தானேன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு போனாலும் இந்த 1020 கோடி ரூபாய் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் சாதாரண ஒரு அரசு வேலைங்கிறது இன்றைக்கி வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய, எக்ஸாம் எழுதக்கூடிய, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான சிவில் சர்வீஸ் எழுதக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கனவு. அரசு வேலை எனக்கு கிடச்சிருச்சுன்னா என் வாழ்க்கையே செட்டில்டு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட்டு உண்மையிலே அரசு வேலையில் இருக்கவங்களாம் இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க, அது வேறு கதை. அரசு வேலை வேணும்னு போராடிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள், அதுவும் ஒரு தனி கதை. இப்படி பல கதைகளுக்கு மத்தியில் இந்த கதை வந்ததன் மூலமாக சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் அரசு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அவனுக்கான ஓரளவுக்கு அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி அரசு வேலைங்கிறது மினிமம் செக்யூரிட்டின்ற அளவுக்கு வந்துடுச்சு. திருமணம் செய்வதாக இருக்கட்டும், இல்லை அவனை நம்பி ஒரு 10 ரூபா கடன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை 10 ரூபா அவன் யார்ட்டையாவது கடன் வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? சாதாரணமாக ஒரு ப்ரைவேட்டில் வேலைக்கு போகிறவங்க கூட நீ எங்கேயோ அவன் வேலையை விட்டு நிப்பாட்டினா என்ன பண்ணுன்ற மாதிரிலாம் டக்குன்னு எடுத்த விதத்தில் கேட்டுருவாங்க. பட் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இப்போவுமே சமூகத்தில். அப்படி இருக்கும்போது அதை ஒரு கனவாக நினச்சி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி உள்ள அதுவே பெரிய சிரமம் தான். அந்த சிரமத்தையெல்லாம் தாண்டி பல பேருடைய அழுத்தத்துக்கு மத்தியில் ஒருத்தன் வேலைக்கு வந்தால் கூட, அவன் செலக்டே ஆனால் கூட, அவன்கிட்ட நீ 25 லட்சம் 35 லட்சம் நீ கேட்குற அப்படின்னா அவன் அந்த 25 லட்சத்தை யார் தலையில் கட்டுவான்? நாளைக்கு வந்து ஒரு விஏ வந்துட்டாருப்பா, ஒரு தாசில்தார் வந்துட்டாருப்பா, காசு கட்டி இவங்க கேட்கட்டா மாதிரி 20-30 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்துட்டான்னு வச்சிங்களேன். அவன் ஊழல் செஞ்சு அந்த விஏஓ அந்த சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரி, நான் வந்து 25 லட்சத்தை இழந்துட்டேன், அது யார்கிட்ட வாங்கணும்? நம்மள மாதிரி வரான்ல, இப்போ ஒரு கஷ்டத்துக்கு தான் நாங்கள் போகிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நான் வந்து வாங்கணுங்கிற எண்ணத்தை யார் உருவாக்குற? இயல்பாகவே இது போல் லஞ்சத்திலே ஊறி திளைத்து லஞ்சத்திலே வாழ்க்கையை நடத்தக்கூடிய லஞ்ச பிரிச்சாளிகள் ஏற்படுத்தக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி ஒரு நல்லவனையும் கரப்டடாக மாற்றி அவனையும் லஞ்சம் வாங்க வச்சு அவன் மூலமாக ஒரு 10 பேர் கஷ்டப்பட வச்சு அந்த சாபத்தை வாங்கி கொட்டிக்கக்கூடிய வேலையெல்லாம் உருவாக்குறது யாருன்னு கேட்டால், அதிகார மட்டத்தில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களை போன்றவர்கள் தான். இன்றைக்கி இடி வந்து இது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் கோர்ட்டில் போய் முடிவு பண்ணணும். இப்போ அதுக்காக தான் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே என்னை விடுங்கடா நான் பார்த்துக்கிறேன்னு ஈடி வந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் தமிழக அரசு நீ எலெக்ஷன் டைமு இப்போ உள்ளே விட்டோம்னா நம்மளை மொத்தமாக சொல்லி முடிச்சு விட்ருவாங்கன்னு தெரிஞ்சு தான் இதை ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்களோன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா பிஎம்எல்ஏ ஆக்டை பொறுத்த அளவுக்கு மணி லாண்டரிங் மாதிரியான விஷயங்களில், ஹவாலா மாதிரியான விஷயங்கள் உள்ளே வராங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த பிரச்சனை குறித்த ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். அந்த எஃப்ஐஆர் போட்டால் தான் அந்த எஃப்ஐஆருடைய முகாந்திரத்தின் மூலமாக அவங்க உள்ளே வர முடியும். ஸோ இவங்க குறைஞ்சமாக இந்த இடி தரப்புலேருந்து கேட்குறது என்னென்னா, இது ஒரு குற்றச்சாட்டு இருக்குப்பா, நாங்கள் ஒன்று ஆய்வு பண்ண போனோம், அங்கே பார்த்தா அது பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது, அந்த பிரச்சனைக்கு பின்னாடி அமைச்சர் நேரு ஒளிஞ்சிட்டு இருக்காரு, அவரை வந்து விசாரிக்கிறதுக்கு நீங்கள் அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. ஒன்ஸ் கவர்மெண்ட் எஃப்ஐஆரை போட்டுடுச்சு அப்படின்னா அமைச்சர் நேரு இன்றைக்கி செந்தில் பாலாஜி எப்படி ஒரு வருஷத்துக்கிட்ட சிறையில் இருந்து படாத பாடெல்லாம் பட்டு வெளியே வந்து அமைச்சர் பதவி போய் இன்றைக்கி வந்து அப்படியே ஒரு மாதிரி கதிகலங்கி நிற்கிறார் இல்லையா, இதே நிலைமைக்கு அமைச்சர் நேருவையும் கொண்டு வந்துடுவாங்கன்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக திமுகவை சார்ந்தவர்களுக்கு இருக்குங்கிறதுனால கூட இதை தள்ளி வைக்கிறாங்களா என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா எலெக்ஷன் நெருக்கத்தில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது.
இங்கே தாவேக்கான ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணின்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இது ஒரு பிரச்சனையாக வந்துச்சுன்னா இதை கையில் எடுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் போயிட்டு ஊழல் அமைச்சர்கள் சொல்லி மக்கள் மனதில் பதிவு பண்ணுவாங்க. சைக்காலஜிக்கலாக நமக்கு எதிரான ஒரு சிந்தனை போக்கை வந்து உருவாக்கிடுவாங்கன்ற மாதிரியான பல விஷயங்கள் உள்ளே பேசப்பட்டு கொண்டு இருப்பதாகவும், அதனால தான் இதை வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு சலனமும் இல்லாமல் திமுக இதை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான விமர்சனங்களும் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சரி, ஏதோ அமைச்சர் செந்தில் பாலாஜி கே நேருவோட முடிஞ்சிச்சின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 11 அமைச்சர்கள் லிஸ்ட்டு இதில் வருது. குறிப்பாக வந்து செந்தில் பாலாஜி இருக்க சொன்னது போல் துரைமுருகன், பொன்முடி, அதே மாதிரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம், தங்கம் தென்னரசு, கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன், மா சுப்பிரமணியன், ஐ பெரியசாமின்னு ஒரு நீண்ட பட்டியலே இருக்கிறது திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த பட்டியல். இதில் நடுவில் வந்து பல பேரோட வழக்குகள் எல்லாம் க்ளோஸே பண்ணிட்டாங்க. அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட நபர்கள்லாம் இருக்கிறாங்க. பொன்முடி மாதிரி, தங்கம் தென்னரசு மாதிரி. இங்கே ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து மறுபடியும் இல்லையே இது ஏதோ தப்பாக இருக்கே, வாங்க மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேஸை ஓப்பன் பண்ண பிறகு இன்றைக்கி பூதாகாரமாக அது வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படியே லிஸ்ட்டு போட்டு காத்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எப்படா சிக்குவீங்க செய்யலான்ட்டு பாஜக ஒரு பக்கம் இடி மாதிரியான, அதே போல் வந்து சிபிஐ மாதிரியான அதிகார வர்க்கங்களை வச்சு அவங்க ஒரு பக்கம் கேம் விளாட, இதற்கு மத்தியில் மாட்டிட்டு முழிக்கிறது என்னவோ காசு கொடுத்து ஏமாந்த அந்த ஊழியர்களும் தான், அரசு ஊழியர்களும், அடுத்து ஏமாற காத்திருக்கிற நம்ம போன்ற பொதுமக்களும் தான் அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயம். ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் லஞ்சம் வாங்குவதன் மூலமாக ஒரு லஞ்சம் வாங்கக்கூடியவனை உருவாக்கி அவன் மூலமாக 10 பேர் கஷ்டப்பட வச்சு அந்த கஷ்டத்தின் மூலமாக ஒரு 10 பேர் இப்படி இது வந்து இந்த செயின் லிங்க் போய்கிட்டே தான் இருக்கும். இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. பட் அந்த அரசே இதை வந்து கண்டுகொள்ளாமல் இருப்பது 1020 கோடின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான நிதி இல்லாமல் பல இடங்களில் எல்லாமே தேங்கி போய் கிடக்கு. பல திட்டங்கள் நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியும், தேங்கி கிடக்கு. ஸோ இந்த மாதிரி நிதியின் மூலமாக குறைஞ்சபட்சம் அதை வந்து சரி கட்டலாம். உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் 2500 கோடி ரூபாய் அளவுக்கு நமக்கு ரீஃபண்ட் வரவே இல்லை, அவங்க கொடுக்க வேண்டிய காசை நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வரும்பொழுது இதில் ஒரு 1000 கோடி இருக்குது. இந்த 1000 கோடியெல்லாம் அங்கிட்டு போச்சுன்னா நம்ம யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய தேவையில்லைங்கிற அளவுக்குலாம் சூழல் இருக்கும்போது எந்த அடிப்படையில் இதையெல்லாம் திமுக அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது? ஒருவேளை இது பொய்யான குற்றச்சாட்டுன்னு திமுக நம்புதாங்கிறதுலாம் தெரியல. இல்லை நாங்கள் வந்து பரிசுத்தமானவர்கள் தான் அப்படின்னு திமுக நம்புச்சுன்னா ஒரு எஃப்ஐஆரை போட்டுவிட்டு கோர்ட்டில் முடிவு பண்ணிக்கலாம்ல, நான் குற்றமற்ற நிரபராதி அப்படிங்கிறத நேரு முடிவு பண்ணலாமே. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதாவது அரசியல் உள்ள எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வாயை திறந்தோம்னா நம்மளை போட்டு செஞ்சுருவாங்க. லோக்கலில் இருக்கிறவங்களும் ஸ்டேட்டும் சரி சென்ட்ரலும் சரி நம்மளை போட்டு செஞ்சு விட்டுருங்கிறதுனாலையோ என்னவோ இப்போ வரைக்குமே இதை பற்றி பெரிய அளவில் அலட்டி கொள்ளவே இல்லை. ஆனால் இடி விடுற மாதிரி தெரியல. தொடர்ச்சியாக வந்து நேருக்கு அழுத்தம் கொடுக்கணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு நாள் நேரு அவர்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா திருச்சியை பொறுத்த அளவுக்கு நேரு தான் அங்கே வந்து எல்லாமே. திருச்சியினுடைய முதல்வர் யாருன்னா நேரு. ஸோ நேருவை தாண்டி அங்கே எதுவுமே பெருசாக நடக்காது. அப்படி இருக்கும் பொழுது அந்த காயை நகர்த்துவதன் மூலமாக அந்த இடம் கொஞ்சம் ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சிடும், பிடிமானம் இல்லாமல் போயிடும். ஸோ வந்து இவர் எப்படி செந்தில் பாலாஜி மாதிரி சிறையில் இருந்துக்கிட்டே எல்லா ரூட்டும் போட்டு கொடுக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கணிப்பில் நம்ம விட்டுட்டா கூட இந்த நேரத்தில் இவரை நம்ம வெளியே கொண்டு வருவதன் மூலமாக நிறைய சிக்கல்களை எலெக்ஷனில் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுலேருந்து களத்தில் வேலை செய்கிறதுலேருந்து பட்டுவாடா மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் சரியான நம்ம செய்ய முடியாதுன்னு யோசிக்கிறாங்களான்றது தெரியல. இப்போ ஈடியினுடைய கத்தி அமைச்சர் நேரு மீது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை திமுக நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறது. எப்படி தப்பிக்க போகிறாரு அல்லது எப்படி காப்பாற்ற போகிறது திமுக, இல்லை சிக்கிறாரா சிக்கலையாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த செய்திகள் மூலமாக, அடுத்தடுத்த அறிக்கைகள் மூலமாக, ஈடியினுடைய நடவடிக்கை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.